இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூர்யா சாருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா சார். கருப்பு படத்துடைய டீசர் வெளியாக இருக்குது. நம்ம ஆர்ஜே பாலாஜி சாருடைய டைரக்டில் வரக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண் மட்டுமே வெளியான ஒரு பிக்சர் ஒன்று வெளியாச்சு நம்ம சூர்யா சார் இது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு. ரெண்டுமே பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம சாயா பயங்கர். இப்போ வந்து வாங்க பார்ப்போம் டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. இதுதாங்க சொன்னேன். செம்ம. செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப 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 சூர்யா சாரோடைய லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் சாயா பயங்கர் வந்து மியூசிக் வந்து அந்த பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎம் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வக்கீலாக வராரு. மீண்டும் ஜெய்பீம் மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி சார் வந்து அவருடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அவருடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூக்குத்தி அம்மனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அது காமெடி கலந்த ஒரு மெசேஜாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக்கு அண்ட் ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ ஒன்று பேச போகிறாங்கன்னு நல்லா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த டீசர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குங்க, பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த கருப்பு அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருக்கார். ஓப்பனிங்காக ஒரு ஷாட் ஒன்று காட்டுறாங்க பார்த்தீங்களா, ஐயனார் அவருடைய இது கருப்பன் அவருடைய இது காட்டுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு அருவாளை வந்து காட்டும்போது அது பேக்ரவுண்டில் வந்து ஒயிட்டு ரெட்டுன்ற மாதிரி காட்டும் போது விதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபுல்லாக ஒரு ஷாட் வந்து ரெட்டாகவே காட்டின விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. சூர்யா சாரோடைய லுக் வந்து அந்த கருப்பு வேட்டி கருப்பு ஷர்ட்டு அதெல்லாம் போடும்போது அது ஏதோ புதுசாக தெரியாது. அதுவும் பர்டிகுலராக அந்த கண் ஷாட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கண்ணை மட்டுமே ஒரு க்ளோஸ்அப் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இப்போ தான் தெரியுது அந்த ஷாட் வச்சுருக்காங்கன்றது. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அவருடைய கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சூர்யா சார். நிறைய படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கண்கள். நந்தாவாக இருக்கட்டும், சூரியரை போற்றா இருக்கட்டும், அப்புறம் கங்குவாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துலையும் கண்ணுக்கான ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த காமெடி சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு சோஷியலாக ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று பேச போகிறாருன்றது நல்லா தெரியுது. சாய் அபயங்கர் அவருடைய மியூசிக் வந்து நம்ம ஆல்பத்தில் எந்த அளவுக்கு ரசித்தோமோ அதே மாதிரி இந்த டீசரில் ஓடக்கூடிய அந்த பின்னாடி பிஜிஎம் பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து சில ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அப்புறம் இந்த டீசர் வெளியாக போகுதுன்ற மாதிரியான சில பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தேன். அதில் நான் ரொம்ப பார்த்தது கண்ணோடைய இது, அது ரொம்ப ஷார்ட்டாகவே வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய முகம் மாதிரி ஒரு கண்ணாடி மேலே வந்து குதிரை போகிற மாதிரி ஃபுல்லாக கருப்பான ஒரு இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகிருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி போட்டிருந்தது அதில். அதுக்கப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லேயும் அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஷாட் ஒன்று முடியுது பார்த்தீங்களா, அந்த ஷாட்டில் அவர் வரா மாதிரியான ஒரு பிக்சர் ஒன்று வெளியாகிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.
அப்புறம் வந்து ஒரு வரிகள் ஒண்ணு பார்த்தேன். என்ன வரின்னு பார்த்தா, "கருப்பன் வரான் வழி மறிக்காதே." அதுதான் இப்போ பாடலா அ டீசர்ல போயிருக்கு. சாய் அபியங்கர் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாருக்கு. அந்த டேக் லைன தான் அவங்க வந்து பாடலா இந்த பேக்ரவுண்ட்ல ஓடுது. சூர்யா சார் காட்டுற விதம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம் வந்து கருப்பன் அந்த வேட்டி சட்டையில அதான் கருப்பு கலர்ல வரக்கூடிய வேட்டி ஷர்ட்ல வர சூர்யா சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் வர அவரு கொ ஃபேண்ட் ஷர்ட்ல வரக்கூடியவரும் ரொம்ப அழகா இருக்காரு. 2 ஒரே சூர்யா சார் தான். ஆனா 2 விதமா காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வேளை டபுள் ஆக்ட்டா என்னன்னு தெரியல. விஷுவலைஸா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம் பிஜிஎம்மோட இந்த பக்கம் சூர்யா சார் என்ட்ரி குடுக்க ஸ் அப்படியே ஒரு என்ன சொல்றது? ரொம்ப அழகா இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து சூர்யா சார ஏதோ ஒண்ணு புதுசாவும் வேற ஒரு பரிமாணத்தில காட்டப் போறாருன்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு. ஏன்னா, எனக்கு ஆர்ஜே பாலாஜி சார ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த காமெடி சென்ஸ், அந்த காமெடியோடைய கவுண்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி டைரக்ஷன்ல அவரு என்ன பண்ண போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அவரு மூக்குத்தி அம்மன்ல அவரு பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸும் சரி, டைரக்டர் வைஸ்லயும் சரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதே மாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜோடயும் ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு படமா இந்த படம் அமையப் போகுதுன்றது நல்லா தெரியுதுங்க. ஒரு சரியான ஒரு இதுவா இருக்கு. டீசர பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. ம் படம் வந்து நல்லாருக்கும்ன்ற மாரி தான் தெரியுது. அது ஏன்னா மீண்டும் அவர் வக்கீலா பண்றாரு. ஜெய் பீம் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சோ, அதே மாரி இந்த படமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாரி தெரியுது. பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஏதோ ஒண்ணு பேசப் போறாருன்றது நல்லா தெரியுது. சூர்யா சாருடைய லுக் வைஸ் எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருக்கு. அ எ நல்லாருக்குங்க. டீசர் வைஸ் ரொம்ப நல்லாருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.